949. Elections பொறுத்த வரைக்கும் புகார் சொல். சி விஜிலில் நமக்கு 5634 வந்துச்சு. அதிலிருந்து ஒரு 17 பெண்டிங் இருக்குது. பட் வித் டைம் லைனுக்கு உள்ளே இருக்குது. நமக்கு எஸ்சிசி டிசிசி கான்டாக்ட் சென்டர் அண்ட் போர்ட்டல் என்ஜிஎஸ்பியில் வந்துட்டு மொத்தமாக வந்துச்சு 19,928. கால் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்துச்சு 74,270 டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அன்ஆன்சர்ட் 52 மட்டும். நம்ம திருப்பி கான்டாக்ட் பண்ண முடியல. I just mentioned those details. Perhaps you were not there. Our total money intercepted is 1,262 crores, of which seizure is 543 crores. By the agencies. We are doing for the online campaign, because there is a complaint being registered as well, saying that certain parties are trying to say that conduct online campaign to influence voters. What are the measures that we are going to take to ensure that this sort of campaign doesn't happen? Because this is the side movie. We have a monitoring cell, plus we are taking help of cybercrime also, which is doing the social media patrolling, and we are taking action as per law. நிறைய இடங்கள்ல வந்து பணம் வந்து பிடிச்சிருக்காங்களா மேடம்? நிறைய இடங்கள்ல வந்து பணம் வந்து கொடுத்தது வந்து கைப்பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல. இப்போ மயிலாப்பூர், வேளச்சேரி, நிறைய கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வரும்போது அதுக்கு என்ன நடவடிக்கை வந்து தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு? அதை பணம் கொடுத்தவங்களவா அல்லது வாங்கினவங்க அந்த அந்த பிடிச்ச 2 பார்ட்டியும் வந்து என்ன அவங்க மேலே எத்தனை பேருக்கு மேலே கேஸ் போட்டுருக்கு? இங்கே நம்ம நாலேஜ்க்கு வந்துச்சு, நம்ம ஸ்குவாட்ஸ் போய் பார்த்துருக்காங்க. எல்லா மேலே நம்ம எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்கோம். எத்தனை பேர் போட்டிருக்கோம்? எத்தனை கட்சி மேலே, எந்தெந்த கட்சி மேலே போட்டிருக்கு? அது சொல்கிறேன், டீட்டெயில் வைஸ் கட்சி வைஸ் சொல்கிறேன். பூத் ஸ்லிப் மேக்ஸிமம் has been distributed. It has been distributed. நம்ம நிறைய விழிப்புணர்வு கூட பண்ணியிருக்கோம். We also have a small app, வழிகாட்டி ஆப் இருக்குது for people to go and find their polling booth. லாஸ்ட் டைம் வந்து மொபைல்ல வந்து பூத்துக்குள்ள கொண்டு போக கூடாதுன்ற மாதிரி அதுல என்ன கிளாஸ் ஏன்னா மொபைலை வெளியில வாங்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. போன் இல்லாம யாரும் வர மாட்டாங்க. அங்க வந்து கிளாஸ்ல மொபைல் பூத்துக்குள்ளே கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்ல. எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு வேட்பாளர் வந்து குழந்தைகளை யூஸ் பண்ணிட்டு அவங்கள தூண்ட முடியுமா? உங்கள் பேரண்ட்ஸை வந்து எனக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு அது வந்து என்சிசி வேலை பேரண்ட்ஸ் சில்ட்ரன் டு 50 லட்சம் பேர் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து குறைஞ்சிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த எலெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க? உங்களெல்லாம் ஒத்துழைப்பு இருக்குன்னா ஹையஸ்ட் Ma'am, 2 things. One, the DMK had issued pamphlets of rupees 8,000 for bonus things. At the same time, AIADMK has issued check kind of things, rupees 2,000 as well. Will there be action taken against these parties regarding these kind? Is this a violation or how do you see this? FIRs have been lodged on all these cases where they have been seized. No, it is also they have been seized and there is no under the appropriate sections FIRs have been lodged. Ma'am, SIR க்கு அப்புறம் இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எதிர்பார்க்குறீங்க? 100% நம்மளுடைய எஃபோர்ட் போட்டுருக்கோம். எவ்வளவு பர்சன்டேஜ் போலிங் ஆகும் எக்ஸ்பெக்ட்? அதான் சொன்னேன், ஹையஸ்ட் எவர் சொன்னேன். பாண்டிச்சேரியில் என்ன ஸ்பெஷலாக அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு ஏதோ நம்ம கேட்டிருக்கோம். அவங்க மோர் தென் 90% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்ககிட்ட என்ன மாதிரியான அட்வைஸ் எதுவும் நம்ம பேசி இல்லை, இந்த வாட்டி கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா போலிங் பூத்ஸ் டு மேக் இட் வெரி அக்சசபிள். நம்ம ஓட்டர்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், எல்லாம்
எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஏதோ ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம், வில் டேக் ஆக்ஷன். ஆஸ் பர் லா ஆக்ஷன் எடுத்துருவோம். மேடம் ஏன்னா மேடம் மேடம் அதாவது இவ்வளவு பணம் வந்து மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு கோடி பறிமுதல் பண்ணாங்கன்னு நீங்க சொன்னீங்க. 1500 கோடி கிட்டத்தட்ட சொல்லிருக்கும் போது இன்டர்செப்ட் பணம் சீஸ்ட் பொதுவாக வந்து இவ்வளவு தேர்தல் கண்காணிப்பு பண்ணது ஏன் வந்து வேட்பாளர்கள் வந்து பணம் கொடுக்கறத வந்து எல்லாத்துக்கும் பகிரங்கமா தெரியுது. அது ஏன் பிடிக்கல? அவங்க பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து தேர்தல் கூட பறக்கம் அடைய உடனே அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இங்க பணம் பட்டுவாடா நடக்கிறது தெரியுது, ஆனா இருந்தாலும் கூட அவங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. மக்கள்கிட்ட பறிமுதல் பண்ண பணம் வந்து இவ்வளவு ரூபான்னு சொன்னீங்க, ஆனா வேட்பாளர்கள் இந்த பணத்தை சொல்லலையே, என்ன மேடம்? மேடம் 2% அதிலே வெறும் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் இல்லை. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்கன்னா நம்ம ஒப்சர்வர்ஸ் எல்லாம் கூட ரவுண்ட்ஸில் தான் இருக்காங்க. எல்லாருடைய முயற்சி இருக்கு, அதில் தான் பிடிச்சிருக்கு. மேடம் 2% இப்போ அதை நான் கேட்டேன். அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர எனக்கு ஒரு வேட்பாளர் ஓட்டு கேட்கறது ஸ்பெசிஃபிக் ஏதோ கேஸ் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம்.